எல்லா தோழர்களுக்கும் வணக்கம். நாங்களே அரசியல் கட்சியில் இதை மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டோம். எல்லாரும் தோழர்கள் முக்கியமான நிகழ்வு இது. அதனால தான் நான் எப்படியாவது பங்கேற்கணும் அப்படின்றதுக்காக தான் ப்ரீஃபண்ட் பண்ணி வந்தேன். இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. இன்னைக்கு நடக்கிற இந்த கூட்டத்திற்கும் நான் ஐஏஎஸ்ஐ ராஜினாமா செய்வதற்கும் ஒரு பெரிய சம்பந்தம் உண்டு. ஏன் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்து வந்தேன் என்றால், இந்த நாள் வரும் எனக்கு தெரியும். நான் ரொம்ப தூரத்தில் இல்லைன்றது எனக்கு 2019 தெரியாது. அன்னைக்கு இதை பற்றி பேசும்போது பல பேர் வந்து ஒரு பொருட்டா நினைக்கல. அன்னைக்கு ஏதோ இந்து முஸ்லீம் பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா இந்த நாட்டில் வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனை எல்லாம் கிடையாது. இது ஒரு ஃபண்டமெண்டல் பிரச்சனை. இதுதான் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் நிறைய மேடைகள் பேசுறது, இது மக்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. உங்க எல்லாருக்குமே தெரியும், விடுதலை போராட்டம் வந்து நம்மளுடைய வரலாறுல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அந்த விடுதலை போராட்டத்தையும் பொது வித்தியாசப்பட்டு நீங்க இந்திய அரசியல் சட்டம் எடுத்து பார்த்தீங்கன்னா, பிரியாம்பிள் எழுதுகிற "We the people" அப்படின்னு, நாமே நமக்காக உருவாக்கி கொண்ட ஒரு நாடு இது. அங்கிலிருந்து அப்படி ஆரம்பிக்கிறது. அப்போ பொதுத்துறை என்பது நாமே நமக்காக உருவாக்கி கொண்ட ஒரு செயல்பாட்டு தளம். அது வரைக்கும் சில பேர்கிட்ட மட்டுமே இருந்த ஆதிக்க சக்தியை, ஒரு பவர் சென்டரை நம்ம எல்லாரும் சமமாக பிரிச்சுக்கிட்ட நாள் தான் விடுதலை நாள். அதுக்கு எப்படி பிரிச்சுக்கிட்டோம்னா, இந்த மாதிரி பொதுத்துறைகள் மூலமாக தான் பிரிச்சுக்கிட்டோம். இந்த நாட்டில் வந்து இந்த ஆதிக்கத்துக்கும் சமத்துவத்துக்கும் ரொம்ப நாளாக சண்டை நடக்குது. இப்போ மட்டும் கிடையாது, ரொம்ப நாளாக சண்டை நடக்குது. இந்த சண்டை தான் ஒரு காலகட்டத்திலையும் அதோடைய பேர் மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் சண்டையாக நம்ம பார்க்குறோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அது வேற மாதிரி இருந்தது. விடுதலை போராட்டமும் அந்த மாதிரி ஒரு சண்டை தான். ஏதோ வெள்ளைக்காரனை எதிர்த்து நம்ம போராடணும் மட்டும் நினைக்க வேண்டாம், அது ஒரு பகுதி தான். ஆனால் வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடும் பொழுது நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்பதும் ஒரு பெரிய போராட்டம் தான். அண்ணல் காந்தியடிகள் எதுக்கு வந்து சட்டையை கட்டிட்டு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்தார் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் அதுதான். இப்போ இந்த சண்டை வந்து இந்த நாட்டில் ரொம்ப நாள் இருக்குன்னு, புத்தர் காலத்திலிருந்து புத்தர் எதை எதிர்த்து வந்தாரோ அதே ஆதிக்கத்தை எதிர்த்து தான் அவரும் வந்தார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சண்டையில் இன்னைக்கு வந்து நம்ம வேற ஒரு பொசிஷனில் நிற்கிறோன்றதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ சமத்துவத்துக்கும் ஆதிக்கத்துக்கும் இருக்கிற சண்டை தான் இன்னைக்கும் நடக்குது. இது ஏதோ ரெண்டு அரசியல் கட்சிகளுக்கு சண்டைன்னு நினச்சிக்க வேண்டாம். பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் சண்டை அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். அப்படி கிடையாது. ஆதிக்கத்தை விரும்புபவர்களுக்கும் சமத்துவத்தை ஏற்பவர்களுக்கும் இருக்கும் சண்டை. இதுதான் இப்போ நீங்கள் வந்து எதுக்கு வந்து பொதுத்துறையை கண்டினியூஸாக அடிக்கிறாங்க, என்ன காரணம்? நல்லா தானே போயிட்டுருக்கு. சரி, மற்ற பொதுத்துறைகள் எல்லாம் வந்து லாஸ் மேக்கிங் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எல்ஐசி என்ன பண்ணுச்சு? எல்ஐசி தான் அரசாங்கத்தை பல இடத்துல காப்பாத்துச்சு. அப்போ இது எல்ஐசியை மூடுறதில்ல, எல்ஐசியை காலி பண்ணுறதுல யாருக்கு என்ன லாபம்? யாருக்கு என்ன லாபம்னா ஆதிக்கத்தை நம்புவவர்களுக்கு லாபம். அப்போது "We the people" நமக்காக உருவாக்கிக்கிட்ட நாட்டை மறுபடியும் "As the owners" அப்படின்னு மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி. இப்போ இந்த சண்டையை நம்ம இப்படி புரிஞ்சுக்கிட்டாதான் இதற்கு விடை எங்கே போய் தேடணும்னு நமக்கு தெரியும். நம்ம நிறைய டைம் நினைப்போம், என்னென்னா பெட்டிஷன் கொடுத்து நம்ம வந்து பிரச்சனைகளை சால்வ் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. பெட்டிஷன் கொடுத்தா சால்வ் ஆகிற சண்டை இல்லை. எத்தனை பெட்டிஷன் கொடுத்தாலும், எத்தனை முறை நம்ம போய் நல்லபடியாக முறையிட்டாலும் ஆதிக்க மனப்பான்மை இருப்பவர்கள் இதை மாற்றிக்கொள்ள போவதில்லை. அப்போது இதோடைய அப்ரோச்சே வேற மாதிரி இருக்கணும். இந்த அப்ரோச் தான் நம்ம இன்னைக்கு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஒரு ஆதிக்க சக்தி தான் நான் சொல்லுவேன், சென்டரில் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு வளர்ச்சியை தடுத்து நிறுத்தியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் கட்சிகளை தாண்டி மக்கள் குரல் தான் தடுத்து நிறுத்திருக்கு. அது நீங்கள் வந்து இந்த என்ஆர்சிசிஏ மூமெண்ட்டாக எடுத்துக்கலாம், இல்லை விவசாயிகள் போராட்டமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மக்கள் சக்திகள் மட்டுமே தான் அவங்களை எதிர்க்க முடியுது. அந்த சக்திக்கு மட்டும்தான் அவங்க வந்து பின்வாங்குறாங்க. அப்போது நம்ம கற்றுக்க
ரீசன் என்னன்னா, இவர்களை எதிர்ப்பதற்கு சரியான ஃபோரம் வந்து பப்ளிக் ஃபோரம் தான். நம்மளுடைய எதிர்ப்பை தான் அவங்களால வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் இன்னைக்கு ரொம்ப அதிக நேரம் பேச போவதில்லை, ஏன்னால் இன்னொரு ப்ரோக்ராமுக்கு போக வேண்டியது இருக்குது. ஆனாலும் நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம வந்து மறுபடியும் தோழர் சொன்ன மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் இதை விரிவாக பேசுவோம். சும்மா நம்ம வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு பேசிட்டு போகிறதுல பிரயோஜனம் கிடையாது. நம்ம என்ன பண்ணணுன்ற கேள்வி ஒன்று இருக்குது. நம்ம எதுவும் பண்ணலைன்னா வரப்போகிற காலத்தில் இதுவும் இருக்காது என்பது நிச்சயமான ஒன்று. ஒரு அடியாக எடுத்து வைப்பார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விதவிதமாக எல்ஐசியை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. விதவிதமாக ஒரு பக்கம் பார்த்தா திடீர்னு அதை ஷேர்ஸ் நாங்கள் டைவெஸ்ட் பண்ண போகிறோன்னுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி போடுறோன்னுவாங்க, எஃபிஐ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ பெரிய ஒரு கொலோசல் பொதுத்துறை இருக்கும் பொழுது பொதுத்துறை மீது மக்களுக்கு இன்னும் வந்து அந்த நம்பிக்கை போகலை. இப்போ எல்ஐசி மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ தான் எஃப்டிஐ கொண்டு வந்தாலும் நம்ம மக்கள் மறுபடியும் எல்ஐசிக்கு தான் போவாங்க. அதை அவங்களால பிரேக் பண்ண முடியல. அப்போது அதை பிரேக் பண்ண முடியலன்னா இன்ஸ்டியூஷனே பிரேக் பண்ணிடலான்றது தான் அவங்களோட எண்ணமே. ஸோ அதனால் அவர்கள் ஏன் செய்கிறாங்க அப்படின்றதுக்கு ரொம்ப சிம்பிளான ரீசன், அதை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டா போதும். 50, 60, 70 வருடங்களாக விடுதலை ஆனதுக்கப்புறம் இந்த நாடு எல்லோருக்குமான நாடாக மாறிவிட்டது. அதை மறுபடியும் சிலருக்கான நாடாக மாற்றும் ஒரு முயற்சி தான் இது. நடுவில் அவங்க வந்து நம்மளை டீவியேட் பண்ணுறதுக்காக மதத்தை கொண்டு வருவாங்க. உங்கள் மதத்தை இழிவுபடுத்துகிறாங்க அப்படி ஒரு நம்மளை திசை திருப்புவார்கள். இல்லை என்றால் தேசப்பற்றுன்னு திசை திருப்புவாங்க. இந்த திசை திருப்பு வேலைகள் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம். நம்ம இன்னும் அதுக்காக போராட போகிறோன்ட்டு நம்ம அங்கே போயிடுவோம். ஆனால் உண்மையில் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு காலடியில் இருக்கிற நம்மளுடைய ஷெல்டரை தான் அவங்க எடுக்கிறாங்கன்றது தான் உண்மை. இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தான் நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயமே தவிர, ஏன் செய்கிறாங்கன்றதை நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது ரொம்ப தெரிஞ்ச விஷயம். ஸோ இன்றைக்கு வந்து ஒரு பவர் சென்டரில் அவங்க உட்காந்துட்டாங்க. இவங்க யாருன்னு கேட்டால் 1940களிலே விடுதலை என்ற அந்த கான்செப்டை சரியாக ஒத்துக்காதவங்க என்ன சொல்கிறேன்னா, வெள்ளையன் வெளியேறணும்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சமத்துவமான நாடு கேட்டோம்ல, அது வேண்டான்னு அவங்களுக்கு. எப்படி ஒரு நாடு சமத்துவமாக இருக்க முடியும்? ஒரு வீடுனா வேலைக்காரன் இடத்துல இருக்கணும், நான் ஓனர் இருக்கேன். நீ விடுதலை ஆனதுக்கப்புறம் நம்மளாம் ஒன்றா உட்காரோன்னு சொல்கிற அந்த கான்செப்ட் அவங்களுக்கு பிடிக்கல, அன்றைக்கே பிடிக்கல அவங்க. அதனால தான் அவங்கள நிறைய பேர் இந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபடலை. உங்களுக்கு எப்பயாவது தோணுச்சா இவங்க ஏன் இந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபடல? இந்த ஜனசங்கம் பாஜகவும் ஏன் ஈடுபடலைன்னா, அது உள்ளே இருந்தவங்க எல்லாருமே சமத்துவத்தை ஒத்துக்காதவங்க. ஸோ சமத்துவத்தை ஒத்துக்காத போது அவர்களுக்கு விடுதலையும் அந்த ஃபார்மேட்டில் பிடிக்கல. அவங்க விரும்பின ஃபார்மேட்டில் அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் அரசியலமைப்பு சட்டம் நம்ம எல்லாம் சேர்ந்து எழுதணும். இன்றைக்கி இங்கே இருக்க பாதி பேர் இல்லை, 80% நான் சொல்கிறேன், அரசியலமைப்பு சட்டம் மட்டும் இல்லை என்றால் நான் உட்பட இங்கே இல்லை. இதுதான் உண்மை. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன வேணால் எப்படி வேணால் பேசி பார்க்கலாம். இங்கே இருக்கிற பாதி பெண்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிற உரிமை கிடையாது. இங்கே இருக்கிற பாதி மக்களுக்கு வந்து வேலை கிடையாது. அரசியலமைப்பு சட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லோருக்குமான நாடாக மாறியது. அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாம் இன்னைக்கு இப்படி ஒன்றா ஆண் பெண் இந்த ஜாதி அந்த ஜாதியெல்லாம் பார்க்காம எல்லாம் ஒரு சமத்துவமாக உட்கார்ந்துருக்கோம். இதை அன்னைக்கே ஒத்துக்காதவங்க தான் இன்னைக்கு அரசாங்கத்தில் இருக்காங்க. ஸோ அவர்களுடைய எண்ணம், இந்த 100 வருட காலம் அவங்க பண்ண வேலையோட எண்ணம் என்னன்னா, திருப்பி அங்கே கொண்டு போகிறது தான். அப்போ நம்ம உருவாக்குன எல்லா விஷயத்தையும் அவங்க அழிக்க தான் செய்வாங்க. இப்போது ஒருத்தங்க ஒரு இடத்துல வீடு கட்டி நல்லா அழகாக தோட்டம் போட்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, திடீர்னு வந்து யாரோ அதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் அப்படியே வச்சுருப்பாங்களா என்ன? முதல்ல அதெல்லாம் காலி பண்ணிவிடுவாங்க. அந்த இடமே உங்களுக்கு தெரியாதபடி ஆக்கிடுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் பார்லிமெண்ட்லேருந்து எல்லா பில்டிங்கையும் உடைக்கிறது, எல்லா ஊருக்கும் பேர் மாற்றி வைக்கிறது, எல்லாத்தையும் அடிப்படையில் மாற்றணும்னு அவங்க விருப்பப்படுறாங்க. அப்போ என்னம்னா, இங்கே இருக்கிற 70-80% நம்ம மறுபடியும் வந்து ஊர்களுக்கு போய் அந்த கழனி வேலையும் இந்த வேலையும் தான் பார்க்கணும். இதுதான் அவங்களுடைய எண்ணம். படிப்பை வந்து அவங்க சுத்தமாக பிடிக்காது. அது ஒரு படிப்பு எல்லாருக்கும் கிடைக்க சுத்தமாக பிடிக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா யூனிவர்சிட்டிஸையும் ஒன்று ஒன்றா காலி பண்ணிட்டு வராங்க. ஜேஎன்யூலேருந்து ஆரம்பித்து, ஜாமியாலேருந்து ஆரம்பித்து, நீட் எக்ஸாம் போடுறது, கியூட் எக்ஸாம் போடுறது. எதுக்கு அப்படின்னா, படிப்பு என்னும் கதவை மூடுவது. நேரடியாக மூட முடியாதுன்றதால மறைமுகமாக மூடுவது. அதே மாதிரி பொதுத்துறைகளை அழிப்பது, பொதுத்துறைகளில் இருக்கும் எம்ப்ளாய்க்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, இந்த நாட்டுக்கே ஒரு பிரச்சனைன்றது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால் இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்து ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனை.
இது ஏதோ நம்மளுடைய பிரச்சனை மட்டும்னு நான் பார்க்கல. நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாம் என்ன மாதிரியான ஒரு நாட்டை விட்டுப்பட்டு போக போகிறோன்றதும் ஒரு கேள்வி இருக்குது. ஒரு பெற்றோர்களாக, ஒரு பெரியவர்களாக நம்ம என்ன மாதிரி ஒரு சமுதாயத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு விட்டுட்டு போகிறோன்ற கேள்வி நம்ம முன்னாடி இருக்கும். நம்ம முன்னாடி நல்ல சமுதாயத்தை விட்டுட்டு போனதால நம்ம இன்னைக்கு ஒரு அளவுக்கு வந்தாச்சு. அப்போ இந்த கடமை நமக்கும் இருப்பதனால் இதை ஏதோ ஒரு வீட்டு பிரச்சனை, ஏதோ ஒரு பெரிய நாட்டு பிரச்சனை நினைக்காம உங்கள் வீட்டு பிரச்சனை நினச்சி தான் இதில் இறங்கி ஆகும். நான் அடிக்கடி சொல்வேன், இந்த நாட்டில் விவசாயிகள் போராடிட்டாங்க, போராடி ஒரு பெரிய சக்சஸ் அவங்க எடுத்துட்டாங்க. அடுத்து தொழிலாளர்கள் தான், உழைப்பாளிகள் தான். அந்த போராட்டம் இன்னும் ஆரம்பிக்கல. அது இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ அது ஆரம்பிக்கும். அது ஆரம்பிக்கும் ஒரு ஒரு பெரிய பிழம்பாக நம்ம இல்லைனாலும் ஒரு பெரிய தீப்பொறியாக நாம் இருக்கணும். இருந்தால் தான் இது மறுபடியும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இது மக்களவையிலோ இல்லை மாநிலங்களவையிலோ சட்டமன்றத்திலையோ சால்வ் பண்ணக்கூடிய விஷயம் எனக்கு தெரியல. எல்லா பக்கமும் நம்ம சண்டை போடலாம், ஆனால் நம்ம எல்லாருமே இதை இறங்கி கேள்வி கேட்காம போனால் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. ஸோ நம்ம என்ன யோசிக்கணும்னா, எப்படி நம்ம கலெக்டிவ் வாய்ஸை ரைஸ் பண்ணுறது, இன்னைக்கு இருக்கிற டேமேஜ் எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது நீங்கள் யோசிக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, வரப்போகிற டேமேஜ் எல்லாம் சேர்த்து எப்படி நம்ம ஃபைட் பண்ண போகிறோன்னு பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற டேமேஜை ரிவர்ஸ் பண்ணுற சிஸ்டம் இங்கே இல்லை, அவங்களுடைய ஃபிலாசபி அது கிடையாது. அப்படியே எதனா பண்ணால் கூட ஒரு சின்ன கான்செப்ட் தான் பண்ணுவாங்களே தவிர முழுமையாக இந்த நாட்டு வளங்களை சிலர் கையில் ஒப்படைப்பது அவர்களுடைய ஃபிலாசபி. அப்படிதான். அப்போ தான் பல பேருடைய குரல்களை நம்ம அடக்க முடியும். ஒரு பக்கம் வளங்களை சில பேர் கையில் கொடுப்பாங்க, அதே சமயம் குரல் எழுப்புவர்களை குரலை நசுக்குவாங்க. இது ரெண்டும் பேரலாக போகும். அப்போ தான் அவங்களால பல ஆண்டுகள் ஒரு ஆதிக்க நிலைமையில் இருக்க முடியும். ஆனால் இந்த குரல் எழுப்புவர்களின் குரலை நசுக்கப்படுவதும், அதை நசுக்கப்பட விடுவதும், அதை பார்த்து கொண்டு சும்மா இருப்பதும் அது நம்மளுடைய சாய்ஸ். அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அமைதி தான் பெரிய பிரச்சனை. வேற எதுவுமே பிரச்சனை கிடையாது. அவங்களோ பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஸோ பெரிய பிரச்சனை கிடையாது. நல்லவர்களின், பாதிக்கப்படுபவர்களின் அமைதி தான் பெரிய பிரச்சனை. இந்த அமைதியை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்கும்போது எல்லாரும் அமைதியாக இருந்தோம், என்ன ஆகும்? தவிர அடுத்த லெவலுக்கு தான் போகுது. அது ஸ்பைரல் ஆஃப் சைலன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பைரல் ஆகிட்டே அது ஒரு இடத்துல வேற இடத்துல போயிடும். அப்போ இதை உடைப்பது எப்படின்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல ஆரம்பிச்சு தான் ஆகும். அப்போது கண்டிப்பாக இந்த போராட்டங்கள் நம்ம இன்னைக்கு பண்ணுறோம், பண்ணாமல் கிடையாது. அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், அடுத்த லெவல் கமிட்மெண்ட்டோடு செய்யணும் அப்படின்றது இன்றைக்கி ஒரு கட்டாயமாக ஆகிவிட்டது. அதனால் என்னுடைய முழுமையான சப்போர்ட்டும், இதை எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு ஈடுபாடோட உங்களோட ஒரு 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 பிளான் கிரியேஷனும் நான் என்றைக்கும் இருப்பேன். என்னுடைய முழு நேர வேலையே அதுதான். அதனால் இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம என்ன ரொம்ப பயந்துக்கிட்டு அவங்க ரொம்ப அதிகாரத்தில் இருக்கிற மாதிரி என்ன வேண்டாம். நம்ம தான் அதிகாரம், மக்கள் தான் அதிகாரம். அரசாங்கம்லாம் பஸ்ஸோட டிரைவர் மாதிரி தான். பஸ்ஸில் உட்காந்துருக்கிறது நம்ம தான். இது நம்மளுடைய பஸ்ஸு. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. டிரைவரை பார்த்து பயப்படுற மாதிரி, டிரைவரை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம நினச்சா அடுத்த 5 வருஷத்துல இந்த டிரைவரை இறக்கி விட்டுடலாம். ஆனால் டிரைவரை பார்த்து நம்ம ஏன் பயப்படுறோம்? இந்த பஸ்ஸும் இந்த ரோடும் எல்லாம் நம்மளுது. அந்த ஒரு ஸ்பிரிட்டோட, அரசியலமைப்பு சட்டம் சொல்லிக் கொடுக்குற அந்த ஒரு ஸ்பிரிட்டோட நாம் ஒருவரும் இறங்கினா கண்டிப்பாக இல்லை, வெற்றி நிச்சயம். இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த இடத்துல தியாகங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். இப்போல்லாம் நாங்கள்லாம் என்ன சார், காமன் பீப்புள், எங்கெல்லாம் எதனா பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் பண்ண செய்வாங்க. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ நான் இன்னைக்கு படித்து வந்தேன்னா சும்மா வந்துடல. நேரு, காந்தி எல்லாம் வருஷக்கணக்கில் ஜெயிலுக்கு போனாங்க. அவங்களாம் ஜெயிலுக்கு போனதால் தான் நான் இன்னைக்கு படித்து இன்னைக்கு வந்திருக்கேன். அதனால் இந்த தியாகங்கள்லாம் இல்லாமல் ஒரு சமுதாயத்தை முன்னாடி கொண்டு வர முடியாது. ஒரு 70 வருடங்களாக நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாச்சு. இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது நம் குழந்தைகளுக்காக அந்த தியாகங்களை எடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. என்ன மேக்ஸிமம் முன்னா ஜெயிலுக்கு அனுப்ப போகிறாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் செஞ்சு விட போகிறதில்லை. ஆனாலும் அந்த ஒரு தைரியத்தோடு நம்மளுடைய எதிர்காலத்தில், நம் குழந்தைகளுடைய எதிர்காலத்தோடு, நம்ம உரிமைகளுக்காக
நாம் வந்து இறங்கி போராடும் அந்த ஒரு போராட்ட மனப்பான்மை, ஒரு குணம், ஒரு நல்ல விதமான அந்த குணம், எதற்காக நிற்கிறோம், ஏன் நிற்கிறோம், யாரோடு நிற்கிறோம் என்ற ஒரு தெளிவோடு நாம் இறங்கும்போது அதில் வந்து எந்த விதமான டிஃபிகல்ட்டியும் வரப்போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் எல்லாமே ரெடி ஆகிக்கோங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. யூ வில் அண்டர்கோ ப்ராப்ளம்ஸ். அங்கே மக்களவையில் நாங்கள் பார்க்குறோம் ஒரு நாளும் எந்த விதமான ஒரு ஜனநாயக சர்ச்சைக்கும் அவங்க இடம் கொடுக்கறதே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜனநாயக சர்ச்சை என்பது அது முடிந்து போன ஒரு விஷயமா அவங்க பார்க்குறாங்க. இந்த நாடு எங்களுது, நாங்கள் கையில் எடுத்துட்டோம், 70 வருஷமாக நீங்கள் எங்கே இருந்தீங்களோ அங்கே போங்கன்றதில் அவங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க. அதனால் அப்படி ஒரு நிலைமை வரும்பொழுது சுதாரித்து கொண்டு நம்ம முன்னே போகலன்னா 70 வருஷமாக நம்ம படித்த படிப்புக்கும் அண்ணல் அம்பேத்கர் நமக்கு கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கும் ஒரு பொருள் இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம வந்து இந்த ஓவரால் விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி எப்படி எடுத்து வைக்கணும், தொழிற்சங்கங்களுடைய ஒரு பழைய தோற்றம் மறுபடியும் வர வேண்டும் என்பது என்னுடைய என்னுடைய மட்டுமல்ல, எல்லாருடைய ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்தும் கூட. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த ஆர்கனைசேஷன் தான் இட் இஸ் கோயிங் டு ப்ரொடெக்ட் அஸ். ஸோ பொதுத்துறைகளை எந்த விதத்திலும் வந்து ஒரு இழந்து விடாமல் பாதுகாக்க வேண்டியது, அதற்கான குரல்களை கொடுக்க வேண்டியது யாருடைய கடமையும் இல்லாமல் இது நம்மளுடைய கடமை அப்படின்றத நம்ம தெளிவாக இருக்கணும். அப்போ நம்ம கூட நிறைய பேர் வருவாங்க, அரசியல் கட்சிகளும் வருவாங்க, தலைவர்களும் வருவாங்க, நடிகர்களும் வருவாங்க, எல்லாருமே வருவாங்க. ஆனால் இது மக்கள் இயக்கமாக தான் அவங்களுக்கு முன்னாடி செல்ல வேண்டும். இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்கள் இயக்கம் என்பது எல்லோரையும் சேர்ந்த இயக்கம் தான். அதை எப்படி நம்ம முன்னாடி கொண்டு போகிறது என்பதை நம்ம வர காலங்களில் நம்ம பண்ணுவோம். மக்களவையில் இதற்கான எந்த குரல்களும் சரி அதை கொடுப்பதற்கு நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் அங்கே இருக்கோம். கண்டிப்பாக அது உரத்த குரல்களில் நாங்கள் அங்கே அது எழுப்ப தான் செய்வோம். மக்களவையிலும் சரி வீதிகளிலும் சரி எங்களுடைய ஈடுபாடு இதில் முழுமையாக இருக்கும் என்ற வாக்குறுதியை கொடுத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். அடுத்த மீட்டிங்கில் நம்ம வந்து எப்படி என்ன பண்ணுறது அப்படின்றது நம்ம பேசுவோம். நன்றி.